வேதத்தை வாசிச்சாங்க. கர்த்தர் பல முறை அதுல வல்லமை வல்லமை தேவனுடைய வல்லமை அதை குறித்து அவர் பேசி வருகிறார். இந்த புதிய மாதத்திற்காக நான் உங்களுக்கு என்னை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக என்ன வாக்குத்தத்தத்தை தருகிறார் என்று நான் பார்த்த பொழுது 77ஆம் சங்கீதத்திலே 14வது வசனத்தை கர்த்தர் தந்தார். வாசிமா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர், உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். பாருங்க, கர்த்தருடைய வல்லமையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அவர் இப்பொழுது பேச போகிறார். அதாவதுங்க, இன்னைக்கு அதான் பார்த்தேன், எல்லாத்துலேயும் ஒரே வல்லமை வல்லமை வல்லமை. இங்க 145ஆம் சங்கீதத்தை வாசிச்சாங்க. அதில் 4-5 இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை வல்லமை என்று வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகின்றது. இப்போங்க யோபு புஸ்தகத்தில் பார்க்கும்போது யோபனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவனுடைய நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை ஆறுதல் படுத்தும்படியாக பேசுகின்றார்கள். ஆனால் அவர்கள் எவரும் பேசியது கர்த்தருக்கு விருப்பமானதாக இல்லை. கடைசியிலே யோபு ஒரு வார்த்தை பேசுகின்றான். யோபு 42 2வது வசனம் வாசிமா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? அவர் சர்வ வல்லவர், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவன். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுகின்ற பொழுது அவருடைய சர்வ வல்லமையும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக கிரியை செய்யும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? ஆபிராம் 99 வயதான போது, ஆமே, எத்தனை வயசுங்க? 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே சொல்றாருங்க, என்னன்னு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதுதான் முக்கியம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு முன்பா நீங்க எப்படி நடந்துக்கணும்? உத்தமர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உத்தமர்களாக. தேசத்துல எல்லாரும் உத்தமர்களாக இருக்கின்றார்களா? எங்க பார்த்தாலும் பாலியல் பிரச்சனைகள். பாருங்க என்ன நடக்குதாங்க கேரளாவில். எல்லா பெரிய நடிகர்களுமே பாலியல் வழக்கிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். நடிகைகளை எல்லாம் பாலியலுக்கு அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள், பாலியல் மூலமாக அவர்கள் பலவந்தம் பண்ணினார்கள் என்று மிகப்பெரிய சர்ச்சை எழுந்திருக்கின்றது. எத்தனையோ மாடி வீடுகள், எவ்வளவோ கோடிகள், எவ்வளவோ விலை உயர்ந்த வாகனங்கள் எல்லாம் அவர்களிடத்திலே உண்டு. உத்தமம் உண்டா? இன்று அவருடைய பெயர்கள் பத்திரிகைகளிலே, அங்கே முகநூலிலே கிளி 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 என்று கிழிக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி வருகிறார், உத்தமமாயிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? உத்தமம் உள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் எல்லாம் கூடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது, மனிதர்களால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும் என்று கர்த்தர் இயேசு சொல்லி இருக்கின்றார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மனிதரால் கூடாததெல்லாம் யாரால் கூடும்?
நல்ல இயேசு- பக்கத்துல கைய பிடிச்சு உற்சாகமா சொல்லுங்களேன். தேவனால் எல்லாம் கூட சொல்லுங்க. அன்பிற்குரியவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சவால் விடுகின்றார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கர்த்தர் ஓங்கார குரலிலே நம்மை பார்த்து கேட்கின்றார். எரேமியா 32ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே என்ன கேட்கிறாருமா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஓகே, என்னாலே செய்யக்கூடாத என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இருக்காங்க. தேவனால் செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா? அவர் பேரு அதிசயம். ஹல்லேலூயா. அங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் என்ன தேவன்? வல்லமை உள்ள தேவன். இந்த செய்திக்குரிய 2 நாமம் இங்கே இருக்கு. அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, ஹல்லேலூயா, சமாதான பிரபு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இப்ப நம்ம அங்க வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிக்கின்ற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், ஆமென், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? ஆமென், அது அதிசயம். அது என்றார். அதிசயம். அவர் நாமம் அதிசயம், அவர் கிரியைகள் அதிசயமானவைகள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சொல்லுங்களேன். இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லைன்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட தேவனை நாம் இங்கே ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். நினைச்சு பாருங்க. நீங்கள்லாம் எப்படி இருக்கணுங்க? இந்த வசனங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது ஒரு புது பலன் உங்களுக்குள்ளாக இறங்கி வரணும் இல்லையா? உங்களுக்குள்ளேயே ஒரு புதிய வல்லமை இறங்கி வர வேண்டாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் வேகமா 12, 13, 14 வசனங்களை எடுத்து வாசிமா. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, யோசுவா, இது ரொம்ப முக்கியங்க. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். தரித்து நில்லுனா என்ன அர்த்தங்க? இந்த இடத்துல அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியே நில், அங்கேயும் இங்கேயும் நகராத. இப்ப எங்க நிக்கிறியோ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குதுங்க? அப்பொழுது ஜனங்கள் ஆமென், தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. முன்பே சொல்லி இருக்க நினைக்கிறேன். அங்கெல்லாம் இஸ்ரவேல் அந்த தேசத்துல எல்லாம் யுத்தம் அப்படின்னாலே அதற்கு சில நெறிமுறைகள் உண்டு. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் யுத்தம் பண்ணணும். 6 மணி சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டா யுத்தத்தை நிப்பாட்டிடணும். அவங்க கூடாரத்துக்கு திரும்பி போயிடணும். போய் இளைப்பாரி நல்லா ரெஸ்ட் எடுத்து திரும்ப காலையில் தான் 9 மணிக்கு யுத்தத்துக்கு வந்து நிற்கணும். ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குது? அவங்கெல்லாம் இளைப்பாற போயிட்டாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னும் அதிக ஆட்களை கூட்டிட்டு வந்து யுத்தம் பண்ணலாம். அதனால இங்க என்ன சொல்றான்? கர்த்தர்கிட்ட பேசிட்டு வந்த பிறகு கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன பண்றது? நிறைய கூட்டமா இருக்காங்களே எதிரிகள். இப்போனா சரி யுத்தம் இன்னைக்கு யுத்தம் இதோட முடிச்சுக்கலான்னா மறுநாள் இன்னும் 1,00,000 பேர் வந்தவன் 2 லட்சம் பேரா வந்துருவானே. நான் என்ன பண்ண? கவலைப்படாத, நான் அஸ்தமனம் ஆகாதபடிக்கு சூரியனையும் சந்திரனையும் அங்கங்க
நீ சொல்லு, அங்கங்க நிற்கும். நீ யுத்தம் பண்ணிக்கிட்டே இரு. எப்போ யுத்தம் முடியுதோ அப்பதான் அஸ்தமனம் அப்படின்றாரு. பாருங்க, அதே மாதிரி சூரியன் அங்கேயே நிற்குது, நடுவானது கூட போக மாட்டேங்குது, அங்கேயே நிற்குது, நின்ன இடத்துலயே நிற்குது சூரியன். கீதியோன் மேல அங்கே இங்கே நகராம நிற்குது. யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் அப்படியே மேல் நோக்கி போய் மேற்கில் மறைகின்றது. எவ்வளவு பெரிய அற்புதம்! எவ்வளவு பெரிய அதிசயம் இது! மனித இனம் காணாத ஒரு அதிசயம் கர்த்தர் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டிருக்கின்றாரே. இங்க பாருங்க, ஹல்லேலூயா. மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னமா சொல்லுது அந்த வசனம்? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். நீங்க எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்கள் ஜீவியத்தில், அவர் வாழ்க்கையில் இல்லை, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்தி காட்டுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆமா, கோர்ட்ல வழக்கு இருக்கு, அது எங்கேயும் சார்பா வரப்போகுதுன்னு நீங்க நினைப்பீங்க. இந்த மாதத்துல கோர்ட்ல கேஸு உங்களுக்கு ஜெயமாக அவர் ஆக்கி தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த கடனை நான் எங்க இருந்து அடைக்க போறேன், கடனாளியா இருக்கனேன்னு நெஞ்சில் அடிச்சுக்குவீங்க. ஆனா கர்த்தர் ஒரு அதிசயத்தை நீங்கள் காணும்படியாக செய்து அதிசயமாக அற்புதமாக அந்த கடனை அடைந்து தீரும்படியாக உங்கள் ஜீவியத்திலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே செய்ய போகிறார். நிச்சயமாக செய்ய போகிறார். ஆமா, இந்த வியாதி எங்க எனக்கு குணமாக போகுது? இந்த சக்கரை நோய் என்னை வாட்டி வதைக்குதே, இந்த இரத்த கொதிப்பு நோய் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதே, இந்த சரீரத்தில் உள்ள கேன்சர் நோய், கேன்சர் இருக்குமோன்னு டாக்டர் சந்தேகப்படுறாரு, அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கே பல ஆயிரம் ஆகுமே நீங்கள் நினைக்கலாம். இப்போ போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணி பாருங்க, கேன்சர் நோய்க்குள்ள எந்த அறிகுறியும் உங்களுக்கு இல்லை என்று. வேதத்தை வாசித்தா, ஆதியாகமத்தை வாசித்தா அவருடைய படைப்பின் வல்லமைகளை நாம் காண்கின்றோம். யாத்ராகமத்தை வாசித்தா அவருடைய விடுதலையாக்கும் வல்லமையை நாம் பார்க்கின்றோம். லேவியராகமத்தில் நம்ம பார்த்தோம்னா அவருடைய பரிசுத்தமாக்கும் வல்லமையை நாம் காண்கின்றோம். என்னாகமத்தை நம்ம வாசித்தோம் என்றால் அங்கே அவருடைய கிரியைகளின் வல்லமையை பார்க்கின்றோம். உபாகமத்தை நம்ம பார்த்தோம்னா அவருடைய வார்த்தைகளின் வல்லமையை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றிலும் வல்லமை, படைப்பிலே வல்லமை, விடுதலையாக்குவதிலே வல்லமை, அன்பானவர்களே பரிசுத்தமாக்குவதிலே வல்லமை, கிரியைகள் செய்வதிலே வல்லமை, அவருடைய வார்த்தையிலே வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே வல்லமை, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறபடினால்தான் நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து நம்ம அவருடைய வல்லமைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வேகமா வாசிமா. ஐஸ்வரியமும் கனமும் ஆமென் உம்மாலே வருகிறது. தேவரீர் யாரையும் பார்த்து, எங்க தாவீது யாரையும் பார்த்து சொல்லல, உங்களை பார்த்து சொல்லல, என்ன பார்த்து சொல்ல, யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்துங்க சொல்றாரு? தேவனை, கர்த்தரை பார்த்து பேசுகிறார். நீங்களாம் என்னென்னமோ நினைக்கிறீங்க. ஐஸ்வர்யம் குதிரை பந்தயத்தில் வருதுன்னு நினைக்கிறீங்க, ஐஸ்வர்யம் லாட்டரி சீட்டில் வருது நீங்க நினைக்கிறீங்க, ஐஸ்வர்யம் 4 பேரை ஏமாத்தினா, பொய் சொல்லி ஏமாத்தினா வருது நீங்க நினைக்கிறீங்க, ஐஸ்வர்யம் ஏமாந்தவன் தலையில கை வச்சா வருது நீங்க நினைக்கலாம். ஆனா ஐஸ்வர்யமும் கனமும்
கர்த்தரே உம்மால் மாத்திரமே தான் வருகின்றது. தேவ பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் எங்கிருந்து வருது? கர்த்தரால் மாத்திரமே தான் வருகின்றது. அன்பானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், கர்த்தரை அன்றி வேறு எவராலும் ஐஸ்வர்யத்தை நமக்கு தர முடியாது. நான் நினைச்சேங்க, பிஜேபி நிறுவனத்தில் நான் வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுது என்னுடைய உழைப்புனால தான் ஐஸ்வர்யம் வருதுன்னு நான் நினைச்சேன். அப்பயே கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை எடுத்து வாசிமா. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆமென். அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆமென். நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஆமென். இந்நாளில் உனக்கு உண்டாய் இருக்கிறது போல இந்நாளில் உனக்கு உண்டாய் இருக்கிறது போல இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை உனக்கு கொடுக்கிறார். பலனை உனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பலன் இல்லைன்னா எங்க இருந்துங்க? இந்த பலன் யார் இடத்துல இருந்து வருகிறது? கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன். சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன் இது. அல்லேலூயா. ஆமாங்க. அந்த ஏமா 1 தொடர்ந்து வாசிமா. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமாங்க. வானத்தை ஆளுகிறார், பூமியை ஆளுகிறார், சமுத்திரத்தை ஆளுகிறார், அண்ட சராசரங்களை ஆளுகிறார், சூரியனை ஆளுகிறார், நட்சத்திரங்களை ஆளுகிறார், சந்திரனை ஆளுகிறார், ஜூபிட்டரை ஆளுகின்றார், மற்ற எல்லா கிரகங்களையும் ஆளுகிறார். சகலவற்றையும் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரே தேவன். வேறு ஒரு தேவன் உண்டாங்க? உலகத்தில் வேறு ஒரு தேவன் உண்டா? சகலவற்றையும் படைத்து காத்து ரட்சிக்கிறவர் நம்முடைய பரலோக தேவன் ஒருவர் மாத்திரமே. வானத்திலும் பூமியிலும் சகல சர்வ அதிகாரிகளையும் படைத்த ஒரே தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இப்ப ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை வேகமா வாசி மகளே. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆமென் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. பாருங்க, அவரு வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றுவதில் அவர் வல்லவர். ஹல்லேலூயா. எதுல வல்லவர்? வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நான் பிஜேபியில இருந்து வெளியே வந்த உடனே என்னுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அது கண்ணீர் கதை. கண்ணீர் கதைங்க. உடல் நலிவுற்று போய் கிடந்தேன். பணம் இல்லாமல் வாடினேன். என் பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாய் இருந்தா அதுவே பெரிய காசு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு மிகவும் சோர்வான நிலையிலே எப்பொழுதும் முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி இரு கரங்களையும் உயர்த்தி, கர்த்தாவே உம்மால் எல்லாம் கூடும். இப்பொழுது நான் வெட்கப்பட்டு போன நிலையிலே இருக்கின்றேன். இந்த நிலையிலிருந்து என்னை யார் தூக்குவார்? உம்மையன்று எனக்கு யார் உண்டு? என் ஜீவியத்திலே உம்முடைய சித்தம் எதுவோ அதை நீர் செய்வீராக. உம்முடைய சித்தப்படி எல்லாம் நடக்கட்டும். என் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கக்கூடிய சித்தம் என்னவோ அதன்படியே சகலமும் நடக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கின்றேன். அப்பொழுது நான் சொன்னேன், என்னால் வாழ்ந்திருக்கவும் முடியும், என்னால் தாழ்ந்திருக்கவும் முடியும், நீர் என்னோடு இருப்பதினால் என்று சொல்லி செபித்த வண்ணம் இருந்தேன். அந்த 5 ஆண்டு காலம் என்னுடைய ஜீவியத்திலே அது ஒரு வனவாசம். கர்த்தர் அந்த வனவாசத்திலிருந்து, அந்த வனாந்தர பயணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, பாருங்கள், இப்பொழுது பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு என்னை கொண்டு வந்தவர். பிரியமானவர்களே, கனிகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். சந்தோஷம்
நிறைவாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஏனென்றால் நான் எந்த நேரமும் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். ஆமென். அவர் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவர். விசுவாசிப்பவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி நன்றாக தட்டி. அன்பானவர்களே, கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் சுகமாக்க வல்லவர். சுகமாக்கும் நல்லவர் மாத்திரம் அல்ல, சுகமாக்கும் வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுமா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசியுமா. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டது? வல்லமை புறப்பட்டு, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவருடைய வல்லமை புறப்பட்டது. சொல்லுங்க, அவருடைய வல்லமை புறப்பட்டது. இப்ப சொல்றேன், இங்க வந்திருக்கிறவங்கள உங்கள யாரெல்லாம் பலவீனமாக இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் ஏதோ சில வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் பிணியாளர்களாக இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் தீரா பிணியாளர்களாக இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் சரீர கோளாறுகளினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் சரீர பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களோ, இங்கே யாரெல்லாம் பாருங்க, உங்களுக்கு சொல்றேன், பிஜிபி விக்டரி ஹவுஸில் நம்முடைய சபையில் எலிசபெத்துன்னு ஒரு சகோதரி, எலிசபெத்துன்னு ஒரு சகோதரி, அங்கே அந்த சபையை 2003ஆம் வருஷம் ஆரம்பித்தோம். அந்த நாளிலிருந்து அந்த சகோதரி அந்த ஜெப டீமுக்கு லீட் பண்ணி ஜெபித்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவருடைய வலது கை வலது கால் ரெண்டுமே விழுந்து போய்விட்டது. பேச முடியாமல் போய்விட்டது. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. எனக்கு சொன்னாங்க, நான் போய் பார்க்கறதுக்குள்ள என்னாச்சு தெரியுங்களா, நான் வீட்டில் இருந்தபடி செபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் அவருடைய வல்லமை புறப்பட்டு அந்த சகோதரியை தொட்டது. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயிட்டாங்க. என்ன சொல்லுவேன் நான், என்ன சொல்லுவேன்? கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டது. வாசிமா. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே, எல்லாரையும் ஒருத்தர் விடாம, சிலரை குணமாச்சு ஆக்கிச்சு, சிலரை குணமாக்கல அப்படின்னு இல்லை, எல்லாரையும் குணமாக்கிட்டு அவருடைய வல்லமை புறப்பட்டு உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் அவ்வளவு பேர்களும் குணமாவீர்கள், சுகமாவீர்கள். ஹல்லேலூயா. வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். நோய்களிலிருந்து நீங்கள் சுகம் பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். அவருடைய வல்லமை, கர்த்தர் இயேசுவின் சரீரத்திலிருந்து அவருடைய வல்லமை புறப்பட்டு அவ்வளவு பேர்களையும் குணமாக்கியது என்றால் உங்களையா குணமாக்காம விட்டுடும்? விடுமாயா? விடுமா? உங்கள் அவ்வளவு பேர்களையும், உங்கள் குடும்பத்தில் உள்ள அவ்வளவு பேர்களையும், நீங்க இங்க இருக்கீங்க, உங்க குடும்பத்தில் உள்ள சிலர் வீட்டில் அவங்க வியாதிப்பட்டிருக்கலாம், அவர்களையும் அவருடைய வல்லமை தொட்டு அவர்களையும் குணமாக்குகின்றது. கர்த்தருடைய வல்லமை குணமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை. ஹல்லேலூயா. நடந்து நடந்து செல்கின்றோம், காடு மேடு வழியாக
நடந்து நடந்து செல்கின்றோம் காடு மேடு வழியாக கானான் நோக்கி செல்கின்றோம் நாளும் பொழுதுமே. நடந்து நடந்து செல்கின்றோம் காடு மேடு வழியாக கானான் நோக்கி செல்கின்றோம் நாளும் பொழுதுமே. பாலும் தேனும் ஓடிடுதே கானான் தேசம் முழுவதுமே. பாலும் தேனும் ஓடிடுதே கானான் தேசம் முழுவதுமே. இதற்கு முன்பு நாம் பார்க்காத புதிய தேசம் போகின்றோமே. நடந்து நடந்து செல்கின்றோம் காடு மேடு வழியாக கானான் நோக்கி செல்கின்றோம் நாடும் பொழுதுமே. எந்த பயமும் நமக்கில்லை கர்த்தர் நம்முடன் வருகின்றார். எந்த பயமும் நமக்கில்லை கர்த்தர் நம்முடன் வருகின்றார். பகலிலே மேக ஸ்தம்பமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவே நடந்து நடந்து செல்கின்றோம் காடு மேடு வழியாக கானான் நோக்கி செல்கின்றோம் நாடும் பொழுதுமே. தடைகளை தேவன் உடைத்தாரே செங்கடல் இரண்டாய் பிளந்தாரே. தடைகளை தேவன் உடைத்தாரே செங்கடல் இரண்டாய் பிளந்தாரே. யோர்தான் நதியை தாண்டி விட்டோம் எரிகோ மதிலை உடைத்தோம் நாமே. நடந்து நடந்து செல்கின்றோம் காடு மேடு வழியாக கானான் நோக்கி செல்கின்றோம் நாளும் பொழுதுமே. நடந்து நடந்து செல்கின்றோம் காடு மேடு வழியாக கானான் நோக்கி செல்கின்றோம் நாளும்